திமுகவில் இருந்து திருமாவளவன் விலக போறாரு அப்படின்னு ஒரு தகவல். சபரீசனுக்கும் திருமாவுக்கும் என்ன பிரச்சனை? திருமாவளவன் யாருக்கு எம்பி சீட் கொடுக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கிறதுன்னு திருமாவளவன் கட்சியில் திருமாவளவன் முடிவு பண்ண முடியல. யார் முடிவு பண்ணுறான்? சபரீசன். இதுதான் அவருக்கு கோபம். கள்ளக்குறிச்சி மேட்டரில் அத்தனை, அதாவது எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள். ஸ்ரீமதி கேஸில் நிறைய தலித் இளைஞர்கள் தான் ஜெயிலில் கிடக்காங்க. இதே பிரச்சனை தான் வேல்முருகனுக்கு. ஆக வேல்முருகனும் திருமாவளவனும் திமுக அவருடைய கூட்டணியுடைய செங்கல்லை உருவாரம். பல ஆண்டுகளாக அவங்க அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தும் ஏன் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு? இல்லை, திமுக இருந்தால் தான் அதிகாரம் இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். ரெண்டாவது அதிமுக திமுக ரெண்டு தான் பெரிய கட்சி. அதிமுக பிஜேபியோடு இருக்குது, பாமகவோடு இருக்குது. தவிர்க்க முடியாமல் எதிர்முகாமுக்கு தள்ளிவிடப்படுகிறார். இப்போ திரும்ப வந்து திமுகவில் இருந்து விலகிறாருங்கிற பட்சத்தில் சார், இந்த பக்கம் வந்து அதிமுக வரக்கூடிய 26 தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சொல்கிறாங்க திருமா, விஜய், சீமான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு. இதில் எது சாத்தியப்படும்? இல்லை, அதாவது திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அரசியலே தெரியாத அறிவிலி இல்லை. ஒரு நாட்டுக்கு 5 தடவை போயிருக்காருமா. 195 நாடுகளுக்கு அவர் பாஸ்போர்ட்டில் 5 சீல் விழுந்திருக்கு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான், அங்கே தலித்துக்கு யாரும் இல்லை, எல்லாம் ஈழத்தமிழர்கள் தான். உலக அரசியலை பிங்க டிப்பில் வச்சுருப்பான். அவர்களோடு நீங்கள் அரசியல் பேசுகிற திருமாவளவன் கண்டிப்பாக சீமானோடோ விஜயோடோ போக மாட்டாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுகவில் இருந்து திருமாவளவன் விலக போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல். அவர் வந்து போராட்டத்தை கள்ளக்குறிச்சி சம்மந்தமாக வந்துட்டு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது இல்லாமல் அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சபரீசனுக்கும் திருமாவுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, ஆழமான கேள்வி. சபரீசனுடைய தொழில் கூட்டாளி தான் அர்ஜுன் ரெட்டி, மார்ட்டினுடைய மருமகன், மகளை திருமணம் செய்தவர். மார்ட்டினுடைய பின்னணி சொல்லணும்னா ஒரே வார்த்தை, 4000 கோடி ரூபாய் வருஷம் அரசுக்கு வரி கட்டுறார். எவ்வளவு? 4000 கோடி லாட்ரியில். அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலோ ஒரு பொருள் தயாரிப்பாளரோ இல்லை ஏதாவது பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரியோ இல்லை ஏதாவது பெரிய பாலிஸ்டர் யான் தொழிற்சாலையோலாம் கிடையாது. லாட்ரி தொழில். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடியவர். திமுகவுக்கு 650 கோடி ரூபா கொடுத்தார், பார்த்தீங்களா? அதை பிஜேபிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா கொடுப்பார். இதுதான் அவருடைய ஒரே மகளை திருமணம் செய்தவர். ஒரு பழைய ஜிம் ட்ரெயினர். அவர் தாம்பரத்தில் இருக்க கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது சாப்பாட்டுக்கே இல்லாமல் மூர் மார்க்கெட்டில் பழைய ஷூவை வாங்கி கொண்டு போய் விற்றவர். இன்றைக்கி அவர் இந்திய கோடீஸ்வரர்களில் ஒருவர். ஓகே. மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி. அப்போது அவர் சபரீசனும் தொழில் பார்ட்னர். நீங்கள் ஷாம்பைன், நீங்கள் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஷாம்பைன் ஜானி வாக்கர், இந்த மது வகைகளை இந்தியாவில் தயார் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரியை போடுவதற்காக 2 பேர் அடிக்கடி லண்டன் போவாங்க. இந்த நட்பு நாளாவட்டத்தில் அரசியல் ஆசை வருது அர்ஜுன் ரெட்டிக்கு. என்னை எப்படியா ஒரு எம்பி ஆகுங்க. சபரீசன் சொன்னால் சாதாரண ஆளெல்லாம் எம்பி. திண்டுக்கல்ல அதிக வாக்கு வித்தியாசத்தில் போன முறை வென்ற வேலுச்சாமி ஒரு கந்துவட்டி கடை நடத்துகிறவர், மீட்டர் வட்டி பார்ட்டி. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் அவர் எம்பி ஆகணும்னு ஆசை. நேராக வந்து சபரீசனுக்கு 50 கோடியை தூக்கி மூஞ்சில் வீசுகிறார். அவர் எம்பி. அப்போ என்னைய ஒரு எம்பி ஆகியா, நான் 50 கோடி தர்றேன், எனக்கும் நாடாளுமன்றம் போகணும், எனக்கும் அரசியல் ஆசை இருக்குது, டெல்லி லாபியை தெரிஞ்சுக்கணுங்கிறார். சபரீசனுங்கிறாரு, நீ எனக்கு அடிமையாகவே இரு, நீ டெல்லிக்கு போய் டெல்லியில் அமைச்சர்களோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பழக்கம் ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன். ஆனால் அவங்களோட எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? எனக்கு அடிமைகள் தான் வேணும். கருணாநிதி காலத்திலையும் முரசொலிமாறன் காலத்திலையும் எல்லா காலத்திலையும் அடிமைகள் தான் வேணும்.
சிந்திக்கிறவனுக்கு வேலையே இல்லை. இதுதான் சபரீசனுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்குமான பிரச்சனை. திமுகவிலிருந்து வெளியேறார். வெளியேறி உன்னை எதிர்த்து நான் எம்பி ஆக்கி காமிக்கிறேன்னு நேராக சிறுத்தையில் சேர்ந்துடுறாரு. சிறுத்தையில் சேர்ந்த பிறகு சிறுத்தை தலைவர் திருமாவளவன் எனக்கு 3 சீட்டு கொடு, எனக்கு ஒரு சீட்டு வேணும், அர்ஜுன் ரெட்டி கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் சபரீசன் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி என்னை மீறி வெளியேற யாரும் எம்பி ஆகக்கூடாது. திருமாவளவன் ரவிக்குமார் கூட ஒரு சீட்டு வேண்டாம், எனக்கு பொது தொகுதியில் கொடுன்னு கேட்குறாரு. இல்லைன்னா எனக்கு ஒரு சீட் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாரு. அர்ஜுன் ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகக்கூடாது எங்கள் சிறுத்தையில் முடிவு செய்வது யார்? சபரீசன். ஓகே. திருமாவளவன் யாருக்கு எம்பி சீட் கொடுக்கணும், யார் ஜெயிக்க வைக்கணுங்கன்னு திருமாவளவன் கட்சியில் திருமாவளவன் முடிவு பண்ண முடியல. யார் முடிவு பண்ணுறான்? சபரீசன். இதுதான் அவருக்கு கோபம். திருமாவளவனை ஏன் தனியாக டெசிஷன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? திருமாவளவனுக்கு 3 சீட்டோ இல்லை 2 சீட்டோ கொடுத்த இப்போ ரவிக்குமார் பல தடவை பல இடங்கள்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு, எனக்கு சீட்டு வேணும், நீ அர்ஜுன் ரெட்டி கொடுத்துடாத. ஹிந்து ராமே அதுக்கு பேசுகிறார். யாருக்கிட்ட? திருமாவளவன்கிட்ட. கனிமொழி பேசுது. வேறு யாரு கொடுத்தா நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு பொன்முடி பேசுகிறார். யாருக்கிட்ட? திருமாவளவன்கிட்ட. பொன்முடியுடைய மனைவி காலில் விழுந்தாரா ரவிக்குமார்? இதெல்லாம் அது பின்னணி. ரவிக்குமாரை தவிர யாரும் விழுப்புரத்துலன்னா நான் ஜெயிக்க விட மாட்டேன். யார் சொல்கிறா? பொன்முடி சொல்கிறார். திருமாவளவனுக்கு அவ்வளோ நெருக்கடி. அப்போது திருமாவளவனால் ஒன்றும் பண்ண முடியல, சீட்டும் இல்லை. அர்ஜுன் ரெட்டி கழட்டி விட்டார். இது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று. ரெண்டாவது இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் அத்தனை, அதாவது எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள். அதுக்கான சாராயம் குடிப்பவன் தலித்து மக்கள், காய்ச்சறது வன்னியர். உதயசூரியன் தான். உதயசூரிய எதை விரும்புகிறாரோ எங்கே கல்லூராய மலையில் அவன் தான் சாராயம் காய்ச்ச முடியும். இப்படி அப்போது இதையே அவரால் மீறி ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ரீமதி கேஸில் நிறைய தலித் இளைஞர்கள் தான் ஜெயிலில் கிடக்கான். வேறு யாருமே பிடிக்கிறது இல்லை. போலீஸ் நேரம் எங்கே போகும்? தலித் சேரிக்கு தான் போகும். அவர்கள் தான் குற்றவாளிகள். அப்போ அதையும் ஒன்றும் பண்ண முடியல. அதே போல் நீங்கள் அந்த அவர்கள் பகுதியில் வன்னியர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடியேற்றவே முடியல. சிறுத்தைகள் கொடியேற்றவே முடியல. காவல்துறை ஒத்துழைக்கிறது இல்லை. எல்லா கேஸ் போட்டு உள்ள தர்றது யாரை? சிறுத்தைகளை. இப்படி தொடர அவருக்கு அழுத்தம். இது நீண்ட நாளே இப்போ சந்தித்து ஏதாவது அவர்கிட்ட கோரிக்கை வைக்கலான்னா அவரை சந்திக்கவே முடியறதில்லை. இதே பிரச்சனை தான் வேல்முருகனுக்கு. ஆக வேல்முருகனும் திருமாவளவனும் திமுகவினுடைய கூட்டணியுடைய செங்கல்லை உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ இவ்வளவு நாள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல சார், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தலைவராக தான் வந்துட்டு திருமாவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது பல ஆண்டுகளாக அவங்க அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தும் ஏன் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு? இல்லை, திமுக இருந்தால் தான் அதிகாரம் இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். ரெண்டாவது அதிமுக திமுக 2 தான் பெரிய கட்சி. அதிமுக பிஜேபியோடு இருக்குது, பாமகவோடு இருக்குது. அப்புறம் இப்படி அவர் எதிர்முகாமில் தானே இருப்பாங்க. தவிர்க்க முடியாமல் எதிர்முகாமுக்கு தள்ளிவிடப்படுகிறார். இந்த முகாமை வந்து அவர் என்ன சொல்கிறார்? பாஜக பாமக எல்லாம் இருப்பாங்கங்கிறார். பாஜக பாமக எங்கே இருக்குது? அந்த கூட்டணியில் இருக்குது. முதல்ல பாமக இருந்தது, இப்போ விலகி போச்சு, பாஜக மட்டும் இருக்குது. அப்புறம் எப்படி அந்த கூட்டணிக்கு போவார் அவர்? அவருக்கு இதை விட்டால் வேற ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாமே திமுக தான். அப்புறம் எங்கே போவார் அவர்? இப்போ ரெண்டு எம்பி ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருந்தனால தான் ஒரு கட்சியாக இருக்குது. ஓகே. திமுகவில் சேரலைன்னா, அடிமைகள்கிட்ட சேரலைன்னா, ஆண்டைகள்கிட்ட சேரலைன்னா 2 எம்பியும் இல்லை, 4 எம்எல்ஏவும் இல்லை. அப்போ எப்படி கட்சி அதிகாரம் வேணுமா இல்லையா? இதுதான் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமை. ஏன் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுக்கு திமுகவுடன் வழி இல்லை. ஓகே. இதே நிலைமை தான் திருமாவளவனுக்கு. ஸோ இந்த மைனாரிட்டிஸ் அப்படின்றக்கூடிய இந்த சிறுபான்மையினரை வச்சு இவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் ஆதாயங்களை தேடிக்கிறாங்க. ஆமாம், அதுதான் நடக்குது. முஸ்லீம்களுக்கும் திமுக எந்த விதமான சலுகைகளையும் சௌகரியங்களையும் கொடுக்கல. அவர்களுடைய கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் சிறைக்குள்ள நீங்கள் பல பேர் ஆயுள் தண்டனை கைதி முடிஞ்சும் திமுக ரிலீஸ் பண்ணல. ஏறக்கூட 60 பேர் உள்ளே செத்து போயிடுறான். நடக்க முடியாதவன் 2 சிறுநீரகம் போனவன் எங்கே போய் கொண்டு வைக்க போகிறான்? தீவிரவாதியாக போக போகிறான்.
அப்போ திமுக தரப்புக்கு முஸ்லீம்கள் தலைவர்கள் பல கோரிக்கை வைக்கிறாங்க, எதுவுமே நடக்கலை. இதே போல தான் முஸ்லீம்கள் எப்படி பாவப்பட்டவர்களோ இந்த தலித் மக்களும் பாவப்பட்டவர்கள். வேற திமுகவை தாண்டி எந்த அதிகார மையத்தை நோக்கியும் நகரவே முடியல. ஆனாலும் துரோகம் பண்ணுற அதே திமுகவுக்கு தான் திருப்பி திருப்பி வாக்களிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. இதுதான் இப்போ திமுகவுக்கு இன்றைக்கி 40 நம்மதே, நாளை நம்மதே, எல்லாம் நம்மதே, இந்த யோகம் இப்படி தான். தமிழ்நாட்டு மக்களும் பாவம். திமுக அதிமுக அவனுக்கு வேற நாதியே இல்லை. திராவிட இயக்கத்தை அழிக்கணும், ஒழிக்கணும். திராவிட இயக்கம் ஈழத்தமிழர் துரோகம் பண்ணுறான், காவிரி காஞ்சி போச்சு. இப்போ இந்த விக்னேசன் ஒரு பையன் காவிரிக்காக மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு நினைவு நாளை கொண்டாடுங்கன்னு அவன் குடும்பம் பூரா அலையுது. திருமாவளவனை கூட்டிகிட்டு போய் ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. 7 மாதமாக அதை பற்றி சட்டசபையிலையோ இல்லை அறிக்கையோ இன்றைக்கு வரை கொடுக்கல. காவிரி பிரச்சனைக்காக மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு செத்து போன விக்னேஷனுடைய அம்மா. அப்போது அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. எதுக்கு நேரம் இருக்குது? G2 டெவலப் பண்ணணும். 35 மந்திரிகளும் பல 1000 கோடிகளை குவிக்கணும். எம்எல்ஏக்கள் பூரா அங்கே ஏரியாவில் பூரா ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து இதில் பணம் சேர்க்கணும். அதிமுக தான் செய்கிறான், திமுக தான் செய்கிறான். இவன் செய்கிறான், அவன் வேடிக்கை பார்க்குறான்னு இல்லை. சரி, சும்மா வழி தெரியாமல் சென்னைக்கு எந்த ரயில் ஏறி வந்தவனா நீ 1 லட்சம் கோடி வச்சுருக்கான். வேலுமணி எல்லாம் 1 லட்சம் கோடி. இந்த மக்களுக்கு அரசியலும் தெரியல, மண்ணும் தெரியல, பாவமாக இருக்கான். முஸ்லீம் பாவம், தலித்து பாவம், தமிழனும் பாவம். இப்போ திரும்ப திமுகவில் இருந்து விலகிறாருங்கிற பட்சத்தில் சார், இந்த பக்கம் அதிமுக வரக்கூடிய 26 தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க திருமா, விஜய், சீமான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு. இதில் எது சாத்தியப்படும்? இல்லை, அதாவது திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அரசியலே தெரியாத அறிவிலி இல்லை. அவர் ஈழ போராட்டத்தையே ஸ்டடி பண்ணவர். ஈழ போராட்டம் என்பது ஈழத்துக்குள்ள மட்டும் இல்லை, அது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல், பூகோள அரசியல், இப்படி அவர் உலகத்தில் போகாத நாடுகளே கிடையாது. 195 நாடுகளுக்கு 5 தடவை போயிருக்கார். ஒரு நாட்டுக்கு 5 தடவை போயிருக்காருமா. 195 நாடுகளுக்கு அவர் பாஸ்போர்ட்டில் 5 சீல் விழுந்திருக்கு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான், அங்கே தலித்துக்கு யாரும் இல்லை, எல்லாம் ஈழத்தமிழர்கள் தான். உலக அரசியலை பிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். அவர்களோடு நீங்கள் அரசியல் பேசுகிற திருமாவளவன் கண்டிப்பாக சீமானோடோ விஜயோடும் போக மாட்டேன். ஏன்னா இந்த 2 குதிரையும் நீங்கள் சண்டி குதிரை, ரெண்டுமே கரையேறாது. விஜய்க்கு அரசியலே தெரியாது. சீமா அரசியல் தெரிந்ததை போல் நடிப்பாரே தவிர காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று, விடிய காலையில் ஒன்று பேசக்கூடிய ஆள் சீமா. இவர்களை நம்பி திருமாவளவன் எந்த காலத்துலையும் போக மாட்டார். அதிமுக 23 சீட்டு இருக்குது, 66 எம்எல்ஏ இருக்கான். 23% வாக்கு இருக்குது. இந்த கட்சி தான் ஆட்சிக்கு போகுமா? நீங்கள் கட்சியே ஆரம்பித்து 2 வருஷம் கழிச்சு வா பார்க்கலான்னு சொல்கிற விஜயும் சீமான்கிட்ட கூட்டணி சேருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குற பணம் கொடு. எம்எல்ஏ சீட் வேண்டாங்க, எல்லாம் ஜெயிச்சு ஓடி போயிடுவான், பணத்தை மட்டும் கொடு. இப்படி வாங்கி வசூல் பண்ணுறதுக்காக கட்சி வச்சுருக்காரு சீமா. இது நான் சொல்லலை, வெளியேறின ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரம் சொன்ன ஸ்டேட்மெண்ட். வேலுமணியிலிருந்து கோடிகளை வாங்கி கொடுத்த ஆட்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதுதான் சீமானுக்கு வசூல் பண்ணுறதுக்கு கட்சி வச்சுருக்காரு. முட்டாள் தமிழன் ஈழ போராட்டத்தை நம்பி போய் நிற்கிறான். வைகோ பின்னாடி போயினா 7% வந்ததா? அதே கூட்டம் தான் இப்போ அங்கே போயிருக்கு, 8% வந்திருக்கு. வைகோ இப்போ ஒரு சீட்டு மகனுக்கு அறிவாலயத்தில் துண்டை போட்டு அங்கே காத்து கிடக்காரு. அதே நிலைமை தான் சீமானுக்கு வரும். இவங்க 2 பேரும் ரோல்ஸ் சைஸ் காரில் பெங்களூர் ரோட்டில் ஒரு மணி நேரம், வேலூர் வரைக்கும் அரசியல் பேசி திரும்பி வரலாம். பெங்களூரை போய் சேர்ந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் கர்நாடகா தாண்டி மகாராஷ்டிரா போனாலும் இதுதான் நிலைமை. விஜய் அரசியலும் எடுபடாது, சீமான் அரசியலும் எடுபடாது. சீமானுடைய அரசியல் எடுபட்டிருக்கணும்னா 15 ஆண்டு காலத்தில் 25% ஓட்டை வாங்கியிருக்கணும். ஓகே. அதனால் விஜயை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் தனக்கு சினிமா துறையில் எந்த இடையூறும் வராது.
இதுக்காக இல்லைன்னா இது நெய்வேலி ஷூட்டிங் நடக்கிற பொழுது சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ள இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் நடுவில் உட்கார வச்சு 2 பேர் சைடில் உட்கார வச்சு ஒரு ஓட்ட காரில் எங்கேருந்து நெய்வேலியிலேருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கூட்டு வர மாட்டான். காரணம் அதுக்கு மேலே விஜய்க்கு தெரியாது. விஜய் ஒரு பிறவி கோழை. அவருக்கு எழுதி கொடுக்குறத சினிமா வசனம் மாதிரி அரசியல் வசனம் பேசுகிறார். இவருடைய வீரத்தை எங்கே பார்த்தோம்? கொடநாடு வாட்ச்மேன்கிட்ட பார்த்தோம். ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடநாடு போகிறார். கொடநாடு போய் கொடநாட்டை காத்துட்டு நிற்கிறார். அந்த அம்மா இன்சல்ட் பண்ணி திருப்பி சொல்லிடுச்சு. எதுக்கு? அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை. டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. இவர் பேனர் போடுறாரு. எல்லா படத்துலேயும் எல்லா கட் அவுட்லேயும் அந்த தலைப்பு இருக்குது. அந்த அம்மா கேட்குது, நீ தலைமை தாங்க வந்துட்டே நான் வீட்டுக்கு போகிறதா? கொடநாடு செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறான். அப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஒரு 20,000 சம்பளம் வாங்குகிற இந்த கொடநாடு வழக்கில் கொல்லப்பட்ட ஓம் பகதூர், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் உள்ளே உள்ளே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சோடுதாவ் அந்த பக்கம் போ. ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு குறுக்கா காவலாளியை இவரால் ஹேண்டில் பண்ண முடியல. சோடுதாவ் அந்த பக்கம் போ அப்படின்ட்டான். வழியே இல்லை. திரும்பி ஏறி எங்கே வர்றாரு? சென்னை வர்றாரு. இவர் உண்மையான அரசியல்வாதியா, உண்மையான ஆண்மகனா, உண்மையான முதுகெலும்புள்ள பல லட்சம் ரசிகர்களை கொண்ட விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? கொடநாட்டிலே பஞ்சாயத்து வச்சுருக்கணும். என்னை எதுக்கு வர சொன்ன? 750 கிலோமீட்டர் தாண்டி நான் வந்திருக்கேன். என்னை எதுக்கு இன்சல்ட் பண்ணுற? ப்ரெஸ்ஸை வர வச்சு ஜெயலலிதாவை பஞ்சாயத்துக்கு இழுத்திருந்தா, தெருவில் இழுத்திருந்தா அந்த அம்மா கொடநாடு கேட்டுக்கு வந்துருக்கு. உனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. வசனம் எழுதி கொடுக்குறவன் 10,000 ரூபா வசனம் எழுதி கொடுக்குறத வசனம் பேசுகிற ஆள் தான் நீ எல்லாம் தலைவனாக முடியாது. இப்போ நாடாளுமன்றத்தில் வந்துட்டு திருமாவளவன் மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக. உடனே நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இதை நீங்கள் தமிழகத்தில் கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பதில் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா வந்துட்டு திமுக வந்துட்டு திருமாவளவனை தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது திருமாவளவன் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இவ்வளவு அவமதித்த பிறகு, இவ்வளவு இழிவு படுத்திய பிறகு, இவ்வளவு தூரம் அவரை கண்டும் காணாததாக நடந்து கொள்ளுகிற பிறகும் அவர் இருந்தார்னா அது அவருடைய விருப்பம். இதை யாரும் முடிவு பண்ண முடியாது. இது திருமாவளவனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா திருமாவளவனை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இவரை அந்த ஜாதிய தலைவனை தாண்டி ஒரு தமிழ் தேசிய தலைவனாக பார்க்குறாங்க, ஒரு சனாதன எதிர்ப்பாளராக பார்க்குறாங்க. இந்த தைரியம் இங்கே தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சிக்காரனுக்கும் இல்லை, எந்த கட்சி தலைவனுக்கும் இல்லை. குறிப்பாக ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்குமே இல்லை. சனாதனத்தை 3 மணி நேரம் பேசக்கூடிய, புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய, சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரே அரசியல்வாதி திருமாவளவன் தான். இந்த திருமாவளவன் 1,00,000 பேருக்கு வட இந்திய பேரை, சமஸ்கிருத பேரை தூக்கிட்டு தமிழ் பேர் படிச்சிருக்கார். அப்பனுக்கே பேர் வச்சார். அப்பனுக்கே அப்பந்தான் மகனுக்கு பேர் வைப்பான். இப்போ மகனை அப்பனுக்கு பேர் வச்ச, அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையான முருகனை தான் பாடுவாங்க. அதே போல் இவ்வளவு தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர் இந்த திருமாவளவன். இதற்கு பிறகும் திமுகவில் தொடர்ந்தால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அது நம்ம பேச முடியாது. ஏன்னா அங்கே சிறுத்தைகள் கட்சியில் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு ஒட்டுமொத்த சிறுத்தைகள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கான். ஏன்னா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. 60 ஆண்டு காலம் அனுபவம், கஷ்டம், அதாவது கல் முள், கண்ணாடி சில்லு, ரத்தம் வடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ அதனால் அந்த சிறுத்தை தொண்டை என்ன நினைக்கிறான், நீ ஏன் முடிவு பண்ணிக்க, எது சரியோ தப்போ, சரி என்றால் சரி, தவறுன்னா தவறு, நாங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 26 தேர்தல் யாருக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கூட்டணி உடைய போகுது, எந்த கூட்டணி சேர போகுதுன்னு இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.